Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce Unit 6 Cost Accountingல Concepts related to Capacity இந்த டாப்பிக்கை மட்டும் பார்க்க போகிறோம். Concepts related to Capacity. Capacity ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் அதோடைய கான்செப்ட், அதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட்ஸை பார்க்கலாம். கெப்பாசிட்டி அப்படின்றது வந்து மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அவுட்புட் தட் எ கம்பெனி கேன் சஸ்டைன் டு மேக் எ ப்ராடக்ட் ஆர் ப்ரொவைட் எ சர்வீஸ். பாருங்கள், மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அவுட்புட், அதிகபட்சமாக எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்க முடியும், எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சர்வீஸாக இருந்தாலும் மேக்ஸிமம் எவ்வளோ சர்வீஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தால் எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியும், அதை சஸ்டைன் பண்ணிட்டு கொண்டு போகணும். சஸ்டைன் மீன்ஸ் கீப்பிங் ஃபார் லாங் டைம், ஒரே மாதிரி அப்படி கொண்டு போகிறது பேர் தான் சஸ்டைன். அப்போது கெப்பாசிட்டினா பாருங்கள், மேக்ஸிமம் லெவல் ஆஃப் அவுட்புட், அதிகபட்சமாக எவ்வளோ அவுட்புட் கொடுக்க முடியும். யார்? தட் எ கம்பெனி கேன் சஸ்டைன் டு மேக் எ ப்ராடக்ட் ஆர் ப்ரொவைட் எ சர்வீஸ். கெப்பாசிட்டின்றது ஒரு திறமை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே வந்துட்டு கெப்பாசிட்டின்றது எந்த அளவுக்கு அதிகபட்சமாக அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்றது தான் இங்கே கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டியில் நிறைய டிஃப்ரெண்ட் டைப் நேமிங் இருக்குது. ஒவ்வொரு சுச்சுவேஷனில் அந்த கெப்பாசிட்டிக்கு ஒவ்வொரு நேம் சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து இன்ஸ்டால்டு ஆர் ரேட்டட் கெப்பாசிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. இன்ஸ்டால்டு ஆர் ரேட்டட் கெப்பாசிட்டி அப்படின்னா அதனோட மீனிங் என்ன, அதெல்லாம் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கோம், அதோட வேறு பேர் என்ன அப்படின்னாலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இல்லைனா ரேட்டட் கெப்பாசிட்டி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடியூசிங் கூட்ஸ் ஆர் ப்ரொவைடிங் சர்வீஸ். இதுதான் ஒரு எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி, ஒரு பிளான்ட்டாக இருக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட்டாக கூட இருக்கலாம். அதாவது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடியூசிங் கூட்ஸ் ஆர் ப்ரொவைடிங் சர்வீஸ், மேக்ஸிமம் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ண முடியும் இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். தட் இஸ் கால்ட் இன்ஸ்டால்டு ஆர் ரேட்டட் கெப்பாசிட்டி. ஒரு பைக் வாங்குறீங்க, பைக்கோடைய கெப்பாசிட்டி, அதோடைய ஃபார் எக்ஸாம்பிள் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கொடுத்துருப்பாங்க மேக்ஸிமம் மைலேஜ் 45 கிலோமீட்டர்ஸ் இல்லைன்னா 50 கிலோமீட்டர்ஸ் 60 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருவாங்க மேக்ஸிமம். அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி, அந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா இன்ஸ்டால்டு ஆர் ரேட்டட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், எந்த பேஸஸில் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்போது டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனை வச்சு கண்டுபிடிக்கலாம். டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இப்போ ஒரு பைக்கை எடுத்துகிட்டா அதில் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். இத்தனை சிசி இன்ஜன், இந்த மாதிரி பொருளெல்லாம் இருக்கிறனால இதை வந்து 45 கிலோமீட்டர்ஸ் கிடைக்கும், 60 கிலோமீட்டர் கிடைக்கும், அப்படி டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும். இல்லைனா டெக்னிக்கலாக எவால்வேட் பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கலாக தொழில்நுட்பத்தில் அதை மதிப்பிட்டு பார்த்தா நம்மளுக்கு அதோடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதோடைய இன்னொரு பேர் வந்து தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி. இது தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி, அதை கவனிக்க வேண்டியது தியரிட்டிக்கல். இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, ரேட்டட் கெப்பாசிட்டி, அதோட இன்னொரு பேர் வந்து தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தியரியில் மட்டும்தான் இருக்கும், ப்ராக்டிக்கல் கிடையாது. தியரியில் அதாவது 60 கிலோமீட்டர் இந்த இது கிடைக்கும் அப்படின்போது வெறும் அந்த 60 கிலோமீட்டர் கிடைக்க மாட்டேது. இந்த எக்கனாமிக்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. எக்கனாமிக்ஸ் கண்டிஷனெல்லாம் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மாதிரி ஒரு ஃபிக்ஸட் கண்டிஷன் இருக்காது. ஒரு கண்டிஷன் கொடுப்பாங்க, அது கீழே கொடுப்பாங்க, இதெல்லாம் சரியாக இருந்தால் அப்படின்னு தான் கொடுத்துருவாங்க. கீழே ஒரு கண்டிஷன் கொடுத்து இதுதான் கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு கீழேயே ஒரு இது கொடுத்துருவாங்க, இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுதான் கண்டிஷன், அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு தியரிட்டிக்கல் கண்டிஷன் தான். மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அப்படின்றது ஒரு தியரிட்டிக்கல் கண்டிஷன் தான், இது வந்து ப்ராக்டிக்கல் கண்டிஷன் கிடையாது. அதனால் இதில் பாருங்கள், எப்போதுமே வந்து நார்மல் ஆப்ரேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸில், இயல்பான செயல்திறன் சூழ்நிலையில் நம்ம இந்த மேக்ஸிமம் கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ணவே முடியாது. இதுதான் ஃபிசிக்ஸில் வந்து தெர்மோடைனமிக்ஸ் செகண்ட் லா சொல்லுது. எந்த ஒரு மிஷினரியும் 100% அவுட்புட்டை கொடுக்காது, 100% வெளியிட கொடுக்காது, 100% கொடுக்காது. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, அது சில காரணங்களால் அதனுடைய அவுட்புட் வந்து குறையும். அப்போது மேக்ஸிமம் தியரிட்டிக்கலாக நார்மல் ஆப்ரேட்டிங் சர்க்கம்ஸ்டன்சஸில் இதை அச்சீவ் பண்ண முடியாட்டி கூட தியரிட்டிக்கலாக மேக்ஸிமம் எந்த அளவுக்கு இது ப்ரொடியூஸ் பண்ண முடியும், சர்வீஸை ப்ரொவைட் பண்ண முடியும் அப்படின்றது தான் இன்ஸ்டால்டு ஆர் ரேட்டட் கெப்பாசிட்டி
இதை பொதுவாக இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டின்னு கேட்குறது உண்டு. அதிகபட்சமாக கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அந்த பொருளுடைய மேக்ஸிமம் ஸ்டார்டிங் கொடுக்கறது. அடுத்து பாருங்கள் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி. யதார்த்தமானது இதுதான் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி. ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி அதோட மீனிங் என்னென்னா ஆக்சுவலி யூட்டிலைஸ்ட் கெப்பாசிட்டி ஆஃப் எ பிளான். நீங்கள் சொல்லலாம் 60 கிலோமீட்டர் கிடைக்கும் ஒரு பைக்குக்கு அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் அ தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி தான். ஆனால் ஆக்சுவலாக உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கிடைக்குது? தட் இஸ் கால் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி. ஆக்சுவலி யூட்டிலைஸ்டு கெப்பாசிட்டி ஆஃப் எ பிளான். ஒரு பிளான், ஒரு இயந்திரத்தினுடைய கெப்பாசிட்டி எவ்வளோ உண்மையாலுமே எவ்வளோ பயன்படுத்தப்படுகிறது. ஆக்சுவலி யூட்டிலைஸ்டு கெப்பாசிட்டி ஆஃப் எ பிளான். இதுதான் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டியோட மீனிங். யதார்த்தமானது இதுதான். இதுக்கு வேறு பேர் கூட இருக்குது. இந்த ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டிக்கு வேறு பேர் கூட இருக்குது. பாருங்கள், ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். நெட் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். நெட் கெப்பாசிட்டின்னு என்ன? எல்லாம் கழிச்சது போக பாக்கி கிடைக்கிறது தான் நெட்டு. எல்லா ப்ராப்ளத்தையும் மைனஸ் பண்ணிட்டு கிடைக்கிறது தான் நெட் கெப்பாசிட்டின்னு சொல்லலாம். இதுதான் அவைலபிள் கெப்பாசிட்டி தான். இதுதான் அவைலபிள். ஆக்சுவலி சொல்லும் போது பெருசாக சொல்லலாம் 100%. ஆனால் அவைலபிள் எவ்வளோ? 90% அவ்வளோதான் இருக்கும். அப்போ அவைலபிள் கெப்பாசிட்டி. ஸோ அதர் நேம் ஆஃப் ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி வந்து ஆப்ரேட்டிங் கெப்பாசிட்டி, நெட் கெப்பாசிட்டி, அவைலபிள் கெப்பாசிட்டி. இதோட வேல்யூ எப்படி, இதோட வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேட்டட் கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தோம். இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இல்லைனா ரேட்டட் கெப்பாசிட்டி, அதை நம்ம தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். இந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் குறிப்பிட்டிருப்பாங்க, இல்லை டெக்னிக்கல் எவாலுவேஷன் மூலமாக மெஷர் பண்ண அந்த தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டியில் 80 to 90% மட்டும்தான் இந்த ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி இருக்கும். அப்போது 60 கிலோமீட்டர் ஒரு பைக்கு போகும் அப்படின்னு டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருந்தா கூட ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா அது 50 கிலோமீட்டரோ 55 கிலோமீட்டர் மட்டும்தான் கொடுக்கும். அப்போது அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். 80% to 90%, அந்த ரேட்டட் கெப்பாசிட்டியில் 80 to 90% மட்டும்தான் இந்த ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி இருக்கும், உண்மையான உற்பத்தி திறன் இருக்கும். ஏன் இந்த மாதிரி 80 to 90% இருக்குது? ஏன் கம்மியாகுது? ஒரு 10% 20% கம்மியாகுது. உண்மையால் சொல்லப்பட்டதுலேருந்து ஏன் கம்மியாகுதுன்னா பல காரணங்கள் இருக்கும். இப்போ பைக்கு கூட சொல்லும்போது நீங்கள் கவனித்து பார்த்துக்கலாம். 60 கிலோமீட்டர்னால் நீங்கள் வந்து கேரை சேஞ்ச் பண்ணாமல் பிளெயின்ஸ் ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக போனால் 60 கிலோமீட்டர். பட் நம்ம அப்படியெல்லாம் போக முடியாது. கேரை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், சிலப்போ ஸ்லோ பண்ண வேண்டியிருக்கும். ஏன்னா பல ஒரே பிளெயின் ரோட்னா யாரும் இருக்க மாட்டாங்க, வெறும் பிளெயினாக இருக்காது. அப்போது நம்ம வந்து கேரை சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும், சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம பிரேக் போட வேண்டியிருக்கும், திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி காரணத்தினால என்ன ஆயிருன்னா அதோடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டிலேருந்து கம்மியாகி தான் கிடைக்கும். அப்போ இங்கே ஏன் ஃபேக்டர் கன்சிடர், இங்கே இந்த ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டிக்கு என்னென்ன ஃபேக்டர் நம்ம கன்சிடர் பண்ணுறோன்னு பாருங்கள். லாஸ் ஆஃப் டைம் டியூ டு, நம்ம ஒரு பிளான்ட்டுடைய கெப்பாசிட்டியை முழுமையாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாத காரணம் என்னென்னா டைம் லாஸ். டைம் வந்து நஷ்டப்படும். அந்த அந்த உற்பத்தி பண்ணுறதுக்கான டைம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகி போகும். என்ன காரணத்தினால வேஸ்ட் ஆகி போகும்? அந்த பிளான்ட்டை நம்ம உபயோகப்படுத்த மாட்டோம். எதனால் உபயோகப்படுத்த மாட்டோம்? ரிப்பேர் பண்ணுறதா இருக்கும். அந்த டைமில் நம்ம உபயோகப்படுத்த முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதே மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்காக நிறுத்துவோம். இல்லை சிலப்போ மைனர் பிரேக் டவுன் வரலாம். சின்ன சின்ன பிரேக் டவுன் வரும்போது நிறுத்திட்டு அது சரி பண்ண வேண்டியிருக்கும். அப்போ டைம் நஷ்டப்படும். அதனால் நம்ம வந்து ஒரு மாதத்தில் இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணலான்னா அது பண்ண முடியாது நம்மளால். அதுமாதிரி ஐடியல் டைம் இருக்குது, சும்மா கிடக்கக்கூடிய டைம் இருக்குது. அந்த மிஷினரி யூஸ் இல்லாமல் அப்படியே சும்மா இருக்கக்கூடிய டைம் இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஆர்டர் இருக்காது. ஆர்டரில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. அப்போ ஐடியல் டைம் வந்துடும். ஐடியல்னால் சும்மா இருக்கக்கூடிய டைமு. இது செட்டப் டைம், அந்த மிஷினரி கொண்டு வந்து செட்டப் பண்ணக்கூடிய டைம் இருக்கும், அதுக்கான டைம் வேஸ்ட் ஆகும். நார்மல் டிலேஸ் இருக்கும், சில டிலே இருக்கும். நார்மலாக டிலே, சிலப்போ ரா மெட்டீரியல் கிடைக்கிறதுக்கு டிலே ஆகலாம். பல காரணங்களால் பல டிலே, நார்மலாக டிலேஸ் நிறைய இருக்கலாம். பின்ன சண்டேஸு அதேமாதிரி ஹாலிடேஸ் எல்லாம் இருக்கலாம். அந்த டைமில் அதை ஷட் டவுன் பண்ணிடுவோம். பின்ன ஸ்டாக் டேக்கிங்காக நம்ம வந்து ஷட் டவுன் பண்ண வேண்டியிருக்கும். இந்த பல காரணத்தினால நம்ம வந்து அந்த ஒரு பிளான்ட்டை இல்லை சர்வீஸ் ப்ரொவைடிங்கை முழுசாக சொல்லப்பட்டது, அதாவது தியரிட்டிக்கில் சொல்லியிருக்காங்க, எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அது முழுமையாக நம்ம பயன்படுத்த முடியாது. அது முழுமையாக கிடைக்காது. அந்த கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் பண்ண மாட்டோம். காரணம் இந்த காரணம் தான். இந்த டைம் லாஸ் ஆகி போயிடும். அந்த மிஷினரை ஃபுல்லாக நம்ம யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து ரேட்டட் கெப்பாசிட்டி இல்லைனா இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இல்லைனா தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி 80 to 90% மட்டும்தான் இந்த ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இந்த ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டின்றது அடுத்த ஒரு கெப்பாசிட்டி வருது. அது சேம் திங் தான் அதுவும். அதாவது நார்மல் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் இதுதான் உண்மையானது, நார்மல் கெப்பாசிட்டி. நார்மல் கெப்பாசிட்டி இயல்பான கெப்பாசிட்டி தான். இயல்பான கெப்பாசிட்டின்னா என்ன? வால்யூம் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் சர்வீசஸ் அச்சீவ்ட் ஆர் அச்சீவபிள். நம்ம எவ்வளோ ப்ரொடக்ஷன் எவ்வளோ சர்வீஸை அச்சீவ் பண்ணியிருக்கோம், உண்மையாலுமே எவ்வளோ, ஆக்சுவல் இதுதான் யதார்த்தம். ப்ராக்டிக்கல் கூட நம்ம ஒரு கால்குலேட் பண்ணி வைக்கிறோம். தியரிட்டிக்கலாக சொல்லியிருப்பாங்க,
அப்புறம் தியரிட்டிக்கல் சொன்னது ஒரு 100% சொல்லி கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன கண்டிஷன் இருந்தால் 100%. இந்தந்த கண்டிஷனில் நடந்துச்சுன்னா உங்களுக்கு 80 to 90% கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே ப்ராக்டிக்கல். ஆனால் நார்மல் கெப்பாசிட்டி உண்மையால் நடக்கக்கூடியது. உண்மையாலுமே எவ்வளோ வால்யூம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், இல்லை எவ்வளோ சர்வீஸ் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம், இல்லை எவ்வளோ சர்வீஸ் நம்ம அச்சீவ் பண்ண முடியும், எவ்வளோ ப்ரொடக்ஷன் நம்ம அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது தான் நார்மல் கெப்பாசிட்டி. இது நார்மல் கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்குது. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி நம்ம வந்து அந்த ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டிக்கும் இந்த நார்மல் கெப்பாசிட்டி இடையில வந்து ப்ராக்டிக்கல் இல்லை, ப்ராக்டிக்கல்ன்றதும் அது சொல்கிறது தான். அப்போ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி இருக்கும், தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி இருக்கும். தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி சொன்னதுலேருந்து இதெல்லாம் மைனஸ் பண்ணிடணும், இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் சிலப்போ நம்ம பிளான்டு மெயின்டெனன்ஸ் இருக்கும். ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்போம், மாதத்தில் இன்னும் நாளில் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் மண்டே வந்து ஆஃபாக இருக்கும். மண்டே வந்து என்றைக்குமே வந்து அந்த பிளான்ட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக டைமாக இருக்கும். தட் இஸ் அ பிளான்டு, ஏற்கனவே பிளான் பண்ணியிருப்பாங்க மெயின்டெனன்ஸ்க்காக. அப்போ அந்த நாளெலாம் அந்த டைமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அதேமாரி நம்பர் ஆஃப் ஷிஃப்ட்டு மிஷின் அவரை பொறுத்து அதையே அட்ஜஸ்ட் பண்ணும். சிலப்போ 2 ஷிஃப்ட் தான் ஒர்க் பண்ணுறாங்கன்னா 3வது ஷிஃப்ட் டைம் வந்து மிஷின் வந்து ஐடலாக இருக்கும், அங்கே யூஸ் பண்ணாமல் கிடக்கும். ஹாலிடேஸில் மிஷின் யூஸ் பண்ண மாட்டோம். அதுமாரி நார்மல் ஷட் டவுன்ஸ் இருக்கும். சிலப்போ நார்மலாக நம்ம ஷட் டவுன் பண்ணிடுவோம், ஏன்னா ப்ரொடக்ஷன் இருக்காது, ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ரா மெட்டீரியல், அதாவது ஒன்றும் ரா மெட்டீரியல் இல்லாமல் ஷட் டவுன் பண்ணியிருப்போம், இல்லைன்னா டிமாண்ட் இல்லாமல் பொருளுக்கு டிமாண்ட் இருக்காது, அதனால் ஷட் டவுன் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி டேஸ் இருக்கலாம். அதுமாதிரி நார்மல் ஐடில் டைம் இருக்கும், சும்மா நம்ம போட்டு வச்சுருப்போம் யூஸ் இல்லாமல். அதேமாதிரி நார்மல் டைம் லாஸ்ட் இன் பேட்ச் சேஞ்ச் ஓவர், பேட்சை சேஞ்ச் பண்ணுவோம். இந்த பேட்ச் சேஞ்சுன்றது ஒரு டைப் ப்ராடக்ட், ஒரு பேட்சை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணிட்டுருப்போம். அந்த பேட்ச் ப்ரொடக்ஷன் முடிச்ச உடனே அடுத்த பேட்ச் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக மிஷினை ஃபஸ்ட் நிறுத்தி வைப்போம், நிறுத்திட்டு அடுத்த பேட்ச் தொடங்குவோம். அந்த டைம் லாஸ் இது எல்லாம் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் மைனஸ் பண்ணால், தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி இன்ஸ்டால் கெப்பாசிட்டியில் மைனஸ் பண்ணிட்டா, மைனஸில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நார்மல் கெப்பாசிட்டி. இதுதான் உண்மையான கெப்பாசிட்டி. நம்மளுக்கு ஆக்சுவலாக அச்சீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இந்த நார்மல் கெப்பாசிட்டியாக தான் இருக்கும். பாருங்கள், நார்மல் கெப்பாசிட்டி. அப்போ இன்ஸ்டால்டு, வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அண்ட் நார்மல் கேட்பாங்க. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியிலிருந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கிடைக்கிறது தான் நார்மல் கெப்பாசிட்டியாக இருக்கும், நார்மல் கெப்பாசிட்டியாக இருக்கும். இந்த நார்மல் கெப்பாசிட்டியை 2 நார்மல் கெப்பாசிட்டி இருக்குது. அது நான் இப்போ வருங்க ஆக்சுவல் கெப்பாசிட்டி. நார்மல் கெப்பாசிட்டிக்கு அப்புறம் ஆக்சுவல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். ஆக்சுவல் உண்மையானது ஆக்சுவல் கெப்பாசிட்டி. ஒரு சின்ன வித்தியாசம் தான் இதில். கெப்பாசிட்டி ஆக்சுவலி அச்சீவ் டியூரிங் எ கிவன் பீரியட். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணோம். உண்மையாலுமே பண்ணி பார்க்கும்போது மற்றெல்லாம் தியரிட்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, உண்மையாலுமே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கும்போது, இல்லைனா சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். அதுதான் நம்ம ஆக்சுவல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டினா டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லியிருப்பாங்க, என்னென்ன டைப் மிஷினரி இருக்கிறனால, இப்படியெல்லாம் இருக்கிறனால உங்களுக்கு இவ்வளோ அவுட்புட் கிடைக்கும்னு சொல்லியிருப்பாங்க தியரிட்டிக்கலாக. ப்ராக்டிக்கல்ன்றது அவங்க சொல்லுவாங்க, இந்த கண்டிஷனில் இல்லாமல் போனால் உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும். அதுவும் பாருங்கள், அதுவும் ரிட்டன் தான். மூணாவது சொல்கிறது நார்மல் கெப்பாசிட்டி. அதே மாதிரி தான், இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணிட்டா கிடைக்கிற நார்மல் கெப்பாசிட்டி. ஆனால் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கிடைக்கக்கூடியது ஆக்சுவல் கெப்பாசிட்டி. அப்போ ஆக்சுவல் கெப்பாசிட்டின்றது நம்ம ஆக்சுவலாக ஒரு குறிப்பிட்ட பீரியடில், கிவன் பீரியடில் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கோம், அதுதான் நார்மல், அதுதான் ஆக்சுவல் கெப்பாசிட்டி. இந்த ஆக்சுவல் கெப்பாசிட்டி எப்படி ப்ரெசென்ட் பண்ணுவோம், எப்படி கால்குலேட் பண்ணுவோம், எப்படி எவாலுவேட் பண்ணுவோம்னா இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியோடைய பர்சன்டேஜ் தான் சொல்லுவோம். இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியோட பர்சன்டேஜ் ஏற்கனவே நம்ம அப்படி தான் பார்த்தோம். அதாவது இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில், அதாவது ரேட்டட் கெப்பாசிட்டியில், இல்லை தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டியில் 80 to 90% தான் நம்ம ப்ராக்டிக்கல் கெப்பாசிட்டின்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இதுவும் சொல்லுவோம். அதாவது ப்ராக்டிக்கல் பர்சன்டேஜ் ஆஃப் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் இந்த ஆக்சுவல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம 100 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு சொல்லி தியரிட்டிக்கல் கொடுத்துருப்பாங்க. ப்ராக்டிக்கலாக வந்து அப்போ 90 ப்ராடக்ட்ஸ் பண்ணலாம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 75 தான் கிடச்சிச்சுன்னா 75%. அப்போ இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியில் 75% தான் நம்ம ஆக்சுவல் கெப்பாசிட்டி இருக்குது, 25% லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஐடியல் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்குது. ஐடியல்னால் சும்மா கிடக்கக்கூடிய கெப்பாசிட்டி. நம்ம வந்து அது இப்போ வந்து கணக்கெடுத்து பார்த்தோம். ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணோம், 75 தான் ப்ரொடியூஸ் பண்ணோம். அப்போ மீதி 20 கெப்பாசிட்டி வேஸ்ட்டு, ஐடியலாக கிடக்குது, சோம்பி கிடக்கக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்ட் ஆஃப் தி கெப்பாசிட்டி விச் கேனாட் பி எஃபெக்டிவ்லி யூட்டிலைஸ்ட் இன் ப்ரொடக்ஷன். உற்பத்தியில் இந்த கெப்பாசிட்டியை நம்ம யூட்டிலைஸே பண்ணக்கூடாது. ஒரு மிஷினரி இருக்குது, அந்த மிஷினரியோடைய இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி, இல்லைனா ரேட்டட் கெப்பாசிட்டி, இல்லைனா தியரிட்டிக்கல் கெப்பாசிட்டி வந்து டெக்னிக்கலாக சொன்னது வந்து 100 அப்படின்னு வச்சுக்கலாம். ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது 90% தான் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து ஆக்சுவல் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது, உண்மையாலும் ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கும்போது 75 தான் கிடச்சிருக்கு. அப்போது 75% தான் இருக்குது. அப்போது 100% அந்த டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் 100% கெப்பாசிட்டின்னு சொன்ன ஒரு மிஷினரி ஆக்சுவலாக ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கும்போது 75 தான் இருக்குது.
அப்போது 75 வந்து ஆக்சுவல் கெப்பாசிட்டி. மீதி 25 என்ன ஆயிடுச்சு? ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஆக்சுவல் கெப்பாசிட்டியை வந்து நம்ம எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியல, பயன்படுத்த முடியல. அந்த 25% தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஐடியல் கெப்பாசிட்டின்னு சொல்கிறோம். இந்த ஐடியல் கெப்பாசிட்டியில் 2 இருக்குது. நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி இருக்குது. நார்மலாக இது வரும் 100% அப்படின்னு டெக்னிக்கலாக சொல்லியிருந்தா, தியரிட்டிக்கலாக சொல்லியிருந்தா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி பார்க்கும்போது 75% ஆக்சுவல் கெப்பாசிட்டி 75 தான் இருக்கும். மீதி 25 வந்து ஐடியல் கெப்பாசிட்டி தான், வேஸ்ட் அது. ஆனால் அதுலேயும் 2 இருக்குது. அந்த வேஸ்ட் ஆகிறது, அந்த ஐடியல் கெப்பாசிட்டி வந்து 2 இருக்குது. நார்மல் சாதாரண இயல்பாக உண்டாகக்கூடிய அந்த சாதாரண இயல்பாகவே 25% கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. இப்போ பேட் டெப்ட்ஸ் மாதிரி தான். இப்போ ஒரு கடையில் 1000 ரூபா நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, கடனுக்கு தான் கடை வச்சுருந்தா கண்டிப்பாக கடன் கொடுத்தா தான் சேல்ஸ் ஆகும். எல்லாமே ஃபுல் கேஷ்ன்றது வந்து சேல்ஸ் வந்து ஒவ்வொரு கடைக்கு சரியாகும், சில கடைக்கெலாம் வந்து சரியாகாது. இப்போ ஒரு வில்லேஜ் சைடில் ஒரு கடை அப்படின்னா நீங்கள் வந்து கேஷ் கொடுத்து வாங்கிக்கோங்கன்னா அது வந்து 100% பர்ஃபெக்டாக பிஸ்னஸ் நடத்த முடியாது, கடன் கொடுப்போம். இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு கடன் கொடுக்குறோன்னா நம்ம வந்து ஒரு கேல்குலேஷன் இருக்குது. நம்ம அக்கௌண்ட்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு தெரியும், கேல்குலேஷன் இருக்குது. நம்ம 1000 ரூபா கடன் கொடுக்கும்போதே நம்ம தீர்மானம் பண்ணிடுவோம், அதில் வந்து நியர்லி 10% நம்மளுக்கு வராது பேட் டெப்ட்ஸ். அதான் நம்ம சொல்லுவோம் ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெப்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். ப்ரொவிஷன் ஒதுக்கிடுவோம், வாரா ஐயக்கடன் ஒதுக்கு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருவோம். இவ்வளோ பர்சன்ட் வந்தால் நம்மளுக்கு லாபம், வரலைன்னா அது வராது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேஷனில் தான் நம்ம வந்து ப்ராஃபிட்டே கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். அந்த பொருள் மேலே நம்ம ப்ராஃபிட்டே ஆட் பண்ணியிருப்போம். அது மாதிரி தான் இங்கே வந்து நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டினா இந்த கண்டிப்பாக இந்த காரணமாக நடக்கும், அதனால் கெப்பாசிட்டி கம்மியாகும், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். பாருங்கள், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அண்ட் நார்மல் கெப்பாசிட்டி. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிக்கும் நார்மல் கெப்பாசிட்டிக்கும் உள்ள வித்தியாசம் தான் நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டின் கூட நம்மளுக்கு கேட்டிருந்தாங்க டிஆர்பியில். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அண்டு நார்மல் கெப்பாசிட்டி இஸ் கேட்டால் நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். நார்மலாக ஐடியலாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அது. இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி 100னா நார்மலாக நம்மளுக்கு வந்து 75% தான் இருக்குது அப்படின்னா 25% வந்து நார்மலான காரணம். ஏற்கனவே சொன்னது மெயின்டெனன்ஸுக்காக நம்ம நிறுத்தியிருப்போம், ரிப்பேருக்காக நிறுத்தியிருப்போம், பின்ன சின்ன சின்ன பிரேக் டவுன் வந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன சாதாரணமாக எப்போதும் பொதுவாக ஏற்படக்கூடிய காரணங்கள் அதை நம்ம தவிர்க்க அதெல்லாம் வரும். இப்போ பாருங்கள், அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி இருக்குது. அப்நார்மல் இது வந்து நம்மளால் சொல்ல முடியாது, அது இப்போ சில காரணங்களால் என்ன ஆயிரும், அப்நார்மலாக வந்துடும், அசாதாரண ஐடியல் கெப்பாசிட்டி. இது என்னென்னா நார்மல் கெப்பாசிட்டிக்கு ஆக்சுவல் கெப்பாசிட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ், இதுதான் நம்ம பார்த்து வைக்கணும். அதாவது இந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிக்கும் நார்மல் கெப்பாசிட்டிக்குள்ள வித்தியாசம் வந்து நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி. நார்மல் கெப்பாசிட்டிக்கும் ஆக்சுவல் கெப்பாசிட்டிக்கு உள்ள வித்தியாசம் வந்து அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி. அப்போ ஏற்கனவே இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி எவால்வேட்டட் பண்ணி வச்சுருப்பாங்க, டெக்னிக்கல் எவால்வேஷன், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷனில் சொல்லக்கூடிய ஒரு அளவு இருக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து நார்மலாக எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். அது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வந்து நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆக்சுவலாக பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம வந்து ஏற்கனவே நார்மல் கெப்பாசிட்டியை கண்டுபிடிக்கிறது எப்படி, என்னென்ன காரணத்தினால இந்த குறைவு வரலாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறைய நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கோம். அந்த பிளான் பண்ணி வர்றது வந்து நார்மலாக இது வந்து ஆகும், அது தவிர்க்கவே முடியாது அப்படின்றது வந்து நார்மல் வரும். அதனால தான் இந்த இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டிக்கும் நார்மல் கெப்பாசிட்டிக்கு உள்ள வித்தியாசத்தை வந்து நம்ம என்ன சொல்கிறோம், நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டின்றோம். ஆனால் நார்மலையும் தாண்டி ஆக்சுவல் கெப்பாசிட்டி மாறு போகும். இப்போ நார்மலில் 75% கிடைக்கும்னு நினச்சிட்ருக்கோம், பட் ஆக்சுவலாக பார்த்தா 60% தான் கிடைக்குதுன்னா மீதி 15% எக்ஸ்ட்ரா 15% எங்கே போயிடுச்சு? அப்போ அப்நார்மலாக இருக்குது, அசாதாரணமாக ஏதோ நடந்தனால தான் அது கம்மியாக இருக்குது. ஸோ அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டின்றது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் நார்மல் கெப்பாசிட்டி அண்ட் ஆக்சுவல் கெப்பாசிட்டி. ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கோங்க. நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி அப்படின்றது இன்ஸ்டால்டுக்கும் நார்மலுக்கும், தியரிட்டிக்கலுக்கும் நார்மலுக்குள்ள வித்தியாசம். நார்மலுக்கும் ஆக்சுவலுக்குள்ள வித்தியாசம் வந்து அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி. இந்த ஆக்சுவல் கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னா நார்மல் கெப்பாசிட்டியோட கம்மியாக இருக்கும். நார்மலாக நம்ம தீர்மானம் பண்ணியிருப்போம், இந்த காரணத்தினால குறையும், இன்ஸ்டால்ட்லேருந்து குறையும்னு ஏற்கனவே நார்மல் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதுக்கும் கம்மியாக ஆக்சுவலாக நடந்திருந்தா அதுக்கு பேர் அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி. ஏன் இந்த அப்நார்மல் ஐடியல் கெப்பாசிட்டி உண்டாகும்? லேக் ஆஃப் ப்ராடக்ட் டிமாண்ட். நம்ம ப்ராப்பராக நம்ம இயங்கிட்டே இருந்தால் நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நார்மலுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரி இயங்கிட்டே இருக்கும், ஒரு ஃபேக்ட்ரி கண்டினியூஸாக ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதில் சில காரணத்தால் இப்போ மெயின்டெனன்ஸ்க்காக, ரிப்பேருக்காக, அதே மாதிரி சின்ன பிரேக் டவுனுக்காக நிறுத்தணும் ஒரு கால்குலேஷன் இருக்கும். அது இல்லாமல் நம்ம கைவிட்டு போன சில விஷயங்கள்லாம் இருக்குது.
ப்ராடக்ட் டிமாண்ட் இருக்காது. நம்ம வந்து கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணலாம், ஓகே நம்ம கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணலாம், பட் பொருளுக்கான டிமாண்ட் இருக்கணும் மார்க்கெட்டில். அப்படி மார்க்கெட்டில் டிமாண்ட் கம்மியாகி போயிடுச்சு, லேக் ஆஃப் ப்ராடக்ட் டிமாண்ட் கம்மியாகி போயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நம்ம கணக்கு போடுறதை விட கம்மியாக கெப்பாசிட்டி கம்மியாகி போயிடும், ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது கம்மியாகி போயிடும். அதேமாதிரி நான் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல், வி ஆர் ரெடி டு ஆப்ரேட் தி பிளான்ட் மிஷினரி நம்ம வந்து கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி. இந்த நார்மல் காரணம் தவிர நான் போன மிச்ச டைமெல்லாம் நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி, பட் ரா மெட்டீரியல் கிடைக்கல, நான் அவைலபிலிட்டி ஆஃப் ரா மெட்டீரியல் கிடைக்கிறதில்ல. அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கும், அப்போ அப்நார்மல், அது வந்து அசாதாரணமாக நடக்கக்கூடிய செயல்கள். அதுமாதிரி ஷார்ட்டேஜ் ஆஃப் ஸ்கில்டு லேபர், நம்ம ஸ்கில்டு லேபர் வேணும். மிஷினரி இந்த ப்ரொவைடு அந்த பர்டிகுலர் கெப்பாசிட்டி மிஷினரியும் அதே மாதிரி பிளான்ட் எல்லாம் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு ஸ்கில்டு லேபர் வேணும், திறன்மிகு அதை பற்றி தெரிஞ்ச லேபருங்க இருக்கணும். அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அப்போ என்ன ஆயிரும், அவங்க கிடைக்காம போனால் என்ன ஆயிரும், ப்ராப்பராக ஒர்க் ஆகாது. அப்போ நார்மல் கெப்பாசிட்டியை விட நம்ம ஆக்சுவல் கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிடும். ஏன்னா ஸ்கில்டு லேபர் கிடையாது. ஸ்கில்டாக இருந்தால் நம்ம அதான் சொல்லணும், ஸ்கில்டு அப்படின்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ். ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப செய்யும் பொழுதும் அதில் அறிவு பெறும் பொழுதும் அதனால் என்னாகும், அதோடைய ஆப்ரேஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். அன்ஸ்கில்டு லேபரை யூஸ் பண்ணும்போது என்ன ஆயிரும், அதெல்லாம் தவறி போகும், நம்ம ஆக்சுவல் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். அப்புறம் ஆப்சன்டிசம், ஆளுங்க வேலைக்கு வர மாட்டாங்க, சில காரணங்களால் ஆளுங்க வேலைக்கு வர மாட்டாங்க, ஆப்சண்ட் ஆகிடுவாங்க. ஆப்சண்ட் ஆகிடுச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சுவல் கெப்பாசிட்டி குறைஞ்சி போயிடும், நம்ம கால்குலேட் பண்ண நார்மல் கெப்பாசிட்டி விட குறைஞ்சி போயிடும். அதுமாரி ஷார்ட்டேஜ் ஆஃப் பவர் கிடைக்காம போகலாம், ஃபியூயல் கிடைக்காம போகலாம், சப்ளைஸ் இல்லாமல் போகலாம். இந்த காரணத்தினாலையும் நம்ம எதிர்பார்த்தாலும் வராது. சில டைமில் நல்லா இருக்கும், கரெக்டாக ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கும். சில டைமில் என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் எஃபெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய ஆக்சுவல் கெப்பாசிட்டியும் குறைஞ்சிரும். அதுமாதிரி சீசனல் நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட் இருக்கும். பர்டிகுலர் சீசன்ஸில் நல்லா ஆப்ரேட் ஆகும், ஃபுல்லாக ஆப்ரேட் ஆகும், ஆக்சுவல் கெப்பாசிட்டி பெட்டராக இருக்கும். அதே டைமில் என்ன நார்மல் நம்ம என்ன கால்குலேட் பண்ணுமோ அதுலேயும் நடக்கும். சில டைமில் சீசனல் தானே, சில சீசன் அன்சீசன் வந்துருச்சுன்னா வந்து என்ன ஆயிருன்னா ஆஃப் சீசன் இருக்கும். ஆஃப் சீசன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராடக்டோடைய இது மாறி போயிடும், ஆட்டோமேட்டிக் நம்ம ஆக்சுவல் கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சி போகலாம். இப்போ இந்த ஐடியல் கெப்பாசிட்டி காஸ்ட்டு இப்போ வந்து நம்ம ஆக்சுவலி 100% ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரி வாங்கியிருக்கோம். அப்போ அதில் வந்து எல்லா கால்குலேஷன் அந்த 100% தான் கால்குலேட் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷனில் வாங்கியிருக்கோம், ஒரு மிஷினரி வாங்குகிறோம், அந்த மிஷினரியுடைய கெப்பாசிட்டி வந்து 100%. அது வந்து டெக்னிக்கல் தான், தியரிட்டிக்கலாக இருக்கும். டெக்னிக்கல் எவால்வேஷன் மூலமாகவோ டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் மூலமாக தான் நம்ம 100 அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருப்போம். பட் அந்த 100 கிடைக்காது. அப்போது நம்மளுக்கு அந்த 100 கிடைக்கலன்னா நம்ம 100 வரும்னு சொல்லி தான் அந்த பேமெண்ட் கொடுத்து அந்த பொருளை வாங்கியிருக்கோம். அப்போ 100 கிடைக்கலன்னா நம்மளுக்கு அது நஷ்டம். அந்த காஸ்ட், அந்த செலவு வந்து நம்மளுக்கு இப்போ 100 அப்படின்னு 100 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பொருள் வாங்கியிருக்கோன்னு வச்சுக்கோங்க, 90 ரூபா தான் கிடைக்குன்னா 10 ரூபா நம்மளுக்கு நஷ்டமாகுதுன்னு அர்த்தம். அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, அந்த ஐடியாவில் சும்மா வேஸ்ட்டாக போகக்கூடிய அந்த கெப்பாசிட்டியோடைய காஸ்ட்டு நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணுவோம் எப்படி ட்ரீட் பண்ணுவோன்னு பார்க்கலாம். பாருங்கள், ட்ரீட்டட் இன் ப்ராடக்ட் காஸ்டிங்கில் தான் ட்ரீட் பண்ணுவோம். எங்கே ட்ரீட் பண்ணுவோம், இந்த ஐடியல் கெப்பாசிட்டி காஸ்ட்டு, உபயோகம் இல்லாமல் அந்த கெப்பாசிட்டி 100% இருக்கக்கூடிய ஒரு மிஷினரி வாங்கி 75% தான் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா 25% வந்து ஐடியல் கெப்பாசிட்டி வேஸ்ட்டாக போச்சு அந்த கெப்பாசிட்டி. அதோடைய செலவை எங்கே ட்ரீட் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ப்ராடக்ட் காஸ்டிங்கில் அதை ட்ரீட் பண்ணுவோம். அதை எப்படி ட்ரீட் பண்ணுறோன்ற வழியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதில் என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பார் ரீசன், என்ன ரீசனுக்காக வரக்கூடிய அந்த ஐடியல் கெப்பாசிட்டி அதை எங்கே ட்ரீட் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ரீசன் அன்அவாய்டபிள், நம்மளால் அவாய்டே பண்ண முடியாது. இப்போ 100 ரூபாய் உள்ள பொருளை உற்பத்தி பண்ணலான்னு சொல்லி ஒரு மிஷினரி வாங்கியிருக்கோம். ஆனால் நம்மளால் 100 ரூபா மதிப்பு இருக்க பொருளை உற்பத்தி பண்ண முடியாமல் சில காரணங்களால் கம்மியாயிருச்சு, அப்போ கெப்பாசிட்டி குறைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து சில காரணங்கள் அன்அவாய்டபிள் காரணம் இருக்கும். ஏற்கனவே நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. ரிப்பேரு, மெயின்டெனன்ஸு, சேஞ்ச் ஓவர் ஆஃப் ஜாபு, இந்த டைம்லலாம் டைம் லாஸ் உண்டாகும். அதனால் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்போ கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். கெப்பாசிட்டி குறைஞ்சினா அந்த குறைஞ்சி போகிற கெப்பாசிட்டி வந்து ஐடியல் கெப்பாசிட்டி, அது நம்மளால் தவிர்க்க முடியாது. அந்த மாதிரி தவிர்க்க முடியாத இந்த ஐடியல் கெப்பாசிட்டி வந்துச்சுன்னா அதோடைய செலவை, அதோடைய காஸ்ட்டை நம்ம எங்கே ட்ரீட் பண்ணுவோன்னா, எப்படி ட்ரீட் பண்ணுவோன்னா சப்ளிமெண்ட்ரி ஓவர்ஹெட் ரேட்டில் தான் பண்ணுவோம். அதாவது ஐடியல் கெப்பாசிட்டி காஸ்ட்டை எந்த ரேட்டில் ரிகவர் பண்ணுவோன்னு கேட்டால் சப்ளிமெண்ட்ரி ஓவர்ஹெட் ரேட்டில் பண்ணுவோம். நிறைய ஓவர்ஹெட் ரேட் இருக்குது. அதில் சப்ளிமெண்ட்ரி ஓவர்ஹெட் ரேட்டில் தான் ஒரு பர்சன்டேஜ், அது ஒரு ரேஷியோ, அந்த ரேட்டில் தான் நம்ம வந்து இதை கவர் பண்ணி இதை எங்கே சார்ஜ் பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ் கூட சார்ஜ் பண்ணிடுவோம். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ்டு கூட சார்ஜ் பண்ணிடுவோம். சார்ஜ் டு தி ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ்டு. ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ்டு நம்ம ஏற்கனவே ப்ரொடக்ஷன் யூட்டிலைஸ் பண்ணியிருப்போம், இந்த கெப்பாசிட்டி கூட அது கூட சேர்த்து சார்ஜ் பண்ணிடுவோம். இப்போது அந்த செலவையும் சேர்த்திடுவோம்.
அந்த ஐடியலாக கிடைக்கக்கூடிய செலவையும் அது கூடயே சேர்த்திடுவோம். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ்டு கூடயே சேர்த்திடுவோம். கால்குலேட் பண்ணுறது எதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம்? சப்ளிமெண்ட்ரி ஓவர் ரேட்டில் கால்குலேட் பண்ணுவோம். சப்ளிமெண்ட்ரி ஓவர் ரேட்டில் கால்குலேட் பண்ணி அதை வந்து ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ்டு கூடயே சார்ஜ் பண்ணிடுவோம், சேர்த்திடுவோம். இதுதான் ஃபஸ்ட் ட்ரீட்மெண்ட். இது அன்அவாய்டபிள் நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணியிருக்கோம், இவ்வளோலாம் நம்மளுக்கு நஷ்டம் வரும்னு சொல்லி. ரெண்டாவது ரீசன் பாருங்கள், அவாய்டபிள் ரீசன்ஸ். நம்மளால் அது வந்து அன்அவாய்டபிள், சில விஷயம்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும், நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். இப்போ ஃபால்ட்டி பிளானிங், நம்ம தப்பாக பிளான் பண்ணியிருப்போம். அப்போது ஆக்சுவலி இது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கரெக்டாக பிளான் பண்ணியிருந்தால் கரெக்டாக நடந்திருக்கும். நம்ம தப்பாக பிளான் பண்ணனால, இல்லை பவர் ஃபெயிலியர்னால, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். பவர் ஃபெயிலியரில் அவாய்ட் பண்ணலாம். வெளியிருந்து வாங்கக்கூடிய பவராக அது ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நம்மளே ஜென்ரேட்டர் வாங்கி வச்சு அந்த லாஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இதெல்லாம் அவாய்டபிள் ரீசன்ஸ். ஃபால்ட்டி பிளானிங், பவர் ஃபெயிலியர், இந்த மாதிரி ஏதாவது ரீசன்னால் நம்மளுக்கு இந்த ஐடியல் காஸ்ட் கெப்பாசிட்டி, ஒரு மிஷினரியை நம்ம யூஸ் பண்ண முடியாமல் அந்த யூஸ் பண்ணாத கெப்பாசிட்டியுடைய காஸ்ட்டை வந்து நம்ம எங்கே சார்ஜ் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா, சார்ஜ் டு காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சார்ஜ் பண்ணுவோம். இதெல்லாம் கொஸ்டினில் வரலாம். ஏன்னா ஐடியல் காஸ்ட் கெப்பாசிட்டி டியூ டு அவாய்டபிள் ரீசன் இட் இஸ் அக்கௌண்டட் இன் சார்ஜ் டு அப்படின்னு கொடுத்து கேட்கலாம். ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ்ட், காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படி ஆப்ஷன் கொடுக்கலாம். அப்போ நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். அப்போ அன்அவாய்டபிள் ரீசனாக இருந்தால் நம்ம ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ்டு கூட சார்ஜ் பண்ணிடுவோம். இதே ஃபால்ட்டி பிளானிங், பவர் ஃபெயிலியர் மாதிரி இருக்கக்கூடிய அவாய்டபிள் ரீசன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இந்த செலவை, இந்த யூஸ் பண்ணாத இருக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியோடைய செலவை நம்ம எங்கே போய் சார்ஜ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் சார்ஜ் பண்ணிடுவோம். மூணாவது ரீசன் பாருங்கள், சீசனல் ஃபேக்டர்ஸ்னால் வரக்கூடிய லாஸாக இருந்தால் இது எங்கே சார்ஜ் பண்ணுவோன்னா, காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட சார்ஜ் பண்ணிடுவோம். ஏன்னா சீசனல், அது வந்து என்ன, ஒரு சீசனில் கிடைக்கும், இன்னொரு சீசனில் கிடைக்காதுன்னா அந்த சீசனில் கிடைக்காத டைமில் வந்து அந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட சேர்த்து விட்ருவோம். அந்த லாஸையும் சேர்த்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சீசன் இல்லாத டைமில் அந்த காஸ்ட் வந்து கூடிரும். அப்போ சார்ஜ் டு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூடயே சேர்த்திடுவோம். இது என்ன ரேட்டில் சேர்த்துவோன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃப்ளாட்டிங் ஓவர் ஹெட் ரேட்ஸில் சேர்த்திடுவோம். இன்ஃப்ளாட் ஆகிட்டே இருக்கும், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சீசன் டைமில் சார்ஜ் வந்து குறையும். அன்சீசன் டைம் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, சீசன் டைமில் சார்ஜை கூட்டிடுவாங்க, அன்சீசன் டைமில் சார்ஜை குறைச்சிருவாங்க. அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி பாலிசி ஆஃப் தி கம்பெனி. அப்போ இன்ஃப்ளாட்டட் ஓவர் ஹெட் ரேட் இருக்கும், இன்ஃப்ளாட்டிங் ஓவர் ஹெட் ரேட்டில் சார்ஜ் பண்ணுவோம். அப்போ பாருங்கள் எப்படி இந்த ஐடியல் கெப்பாசிட்டினா ஒரு மிஷினரி 100% ஒர்க் ஆகும்னு சொல்லி வாங்கிட்டு 75% தான் ஒர்க் ஆகுதுன்னா மீதி 25% நம்மளுக்கு நஷ்டம். அந்த செலவை எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? அந்த செலவை அன்அவாய்டபுளாக இருந்தால் நம்ம சப்ளிமெண்ட்ரி ஓவர் ஹெட் ரேட்டில் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி யூட்டிலைஸ்டு கூட சார்ஜ் பண்ணிடுவோம். அவாய்டபிள் ரீசனாக இருந்துச்சுன்னா காஸ்டிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கூட சேர்த்திடுவோம், அங்கே சார்ஜ் பண்ணிடுவோம். சீசனல் ஃபேக்டர்னால இந்த ஐடியல் கெப்பாசிட்டி காஸ்ட் உண்டாயிடுச்சுன்னா அதை வந்து எங்கே காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனில் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் கூட சார்ஜ் பண்ணி என்ன ரேட்டில் சார்ஜ் பண்ணுவோன்னு கேட்டால் இன்ஃப்ளேட்டிங் ஓவர் ஹெட் ரேட்டில் சார்ஜ் பண்ணிடுவோம். ஸோ இது பாருங்கள், அப்போ வந்து இந்த கெப்பாசிட்டி பற்றியான கான்செப்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்ம டெஸ்ட் பேப்பரில் இந்த கெப்பாசிட்டியை பற்றி கொஸ்டின் எல்லாம் கொடுத்துருக்கேன். அதை இப்போ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஓரளவுக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஓரளவுக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் திருப்பி ஒரு வருஷம் கூட பார்க்கணும். இதில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதுகிற மாதிரி இந்த கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதனால தான் இதுக்கு பேர் கான்செப்ட்ஸ் ரிலேட்டட் டு கெப்பாசிட்டி. இது வந்து ICW, இந்த ICA இன்ஸ்டியூட் ஆஃப் காஸ்ட் அக்கௌண்டன்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா புக்கில் இருக்கக்கூடியது தான் நான் கொடுத்துருக்கேன். அப்போ இதில் வந்து நிறைய இப்போ வந்து சமீபத்தில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ நிறைய டாபிக் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணாமல் போயிடுவோம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த டாபிக் ஏற்கனவே கேட்டிருக்க மாட்டாங்க. பட் பார்த்திங்கன்னா இந்த அடுத்த டிஆர்பியில் நம்ம கேட்டிருக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருப்போம், அந்த டிஆர்பியில் கேட்டுருவாங்க. இதுதான் ஸ்டார்டிங் டிஆர்பியில் பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டியை பற்றி கொஸ்டினே கிடையாது. லாஸ்ட் 1 or 2 years கொஸ்டினில் பார்த்திங்கன்னா இந்த கெப்பாசிட்டியை பற்றி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதில் வரக்கூடிய எல்லா டாப்பிக்கும் மேக்ஸிமம் கவர் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து காமனாக இருக்கக்கூடிய டாபிக் எல்லாம் கவர் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டாபிக் எல்லாம் வந்து ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்ம ஆன்சர் பண்ண முடியும். நீங்கள் வந்து 2-3 வருஷம் ரீட் பண்ணி பார்த்துட்டே இருந்தால் போதும். சும்மா வந்து நீங்கள் வந்து இதை உட்காந்து ஐயோ மறந்து போச்சுன்னு நினைக்க வேண்டாம். ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. 4 ஆப்ஷன் கொடுக்கும்போது உங்களுக்கே ஐடியா வரும். பட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். கொஞ்சம் நிதானமாக ரீட் பண்ணி மனசுக்குள்ளே ரீட் பண்ணி அது என்ன விஷயன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். மேலோட்டமாக படிச்சுட்டு போய் கொஸ்டினாக படிச்சுட்டு போனீங்கன்னா உங்களால் வேறு விதத்தில் கேட்டால் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதனால்
நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நிதானமாக தரவாக படித்து வைங்க, புரிஞ்சு வைங்க. அப்போது இப்போ ஆக்சுவல் கெப்பாசிட்டி என்ன, இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி என்ன, அந்த விஷயத்தை புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் அதில் 4-5 கொஸ்டின் நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின் எடுத்து பாருங்கள், இதையும் பாருங்கள். உங்களால் ஆன்சர் எவ்வளோ தூரம் பண்ண முடியும்னு பாருங்கள். அதில் தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.